10.3 15th question பார்க்கலாம். So if the vertices A, B, C of a triangle ABC have position vectors 1, 2, 3, minus 1, 0, 0, 0, 1, 2 respectively, then find angle ABC. Bracket என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு angle ABC is the angle between vectors BA vector and BC vector நம்ம clear-ஆ கொடுத்திருக்காங்க. Okay. So first நம்ம vertices of triangle எழுதலாம். அப்புறம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது clear-ஆ சொல்றேன். So the vertices of a triangle, the vertices of a triangle. So first A என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 1, 2, 3 and next B minus 1, 0, 0. So next C வந்து 0, 1, 2 கொடுத்திருக்காங்க. Okay. So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு angle ABC is the angle between vector of BA vector and BC vector அது கொடுத்திருக்காங்க. Okay. So angle ABC is angle between vector BA vector and BC vector. Okay. So அப்ப இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் angle between the vectors. Okay. So angle between the vectors ஃபார்முலா என்ன வரும்? cos theta equal to a vector dot b vector divided by modulus of a vector dot b vector. சேம் அதே கான்செப்ட் தான் இங்க. ஆனா இங்க என்ன யூஸ் பண்றோம்னா cos angle ABC equal to இங்க நம்ம இது ரெண்டும் யூஸ் பண்றோம் BA vector dot BC vector. Okay. So cos angle ABC equal to BA vector dot BC vector dot BC vector divided by modulus of BA vector into modulus of BC vector. Okay. So BA vector dot BC vector divided by modulus of BA vector into modulus of BC vector. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். Okay. So first நம்ம அதுக்கு BA vector கண்டுபிடிக்கணும். So BA vector கண்டுபிடிக்கணும்னா position vector of A vector minus position vector of B vector. Okay. So ஏன்னா first BA கண்டுபிடிக்கிறோம், next BC கண்டுபிடிக்கிறோம். So இது ரெண்டு மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் பண்றோம் divided by magnitude of BA கண்டுபிடிக்கிறோம், magnitude of BC கண்டுபிடிக்கிறோம். Okay. So முதல்ல BA vector position of A vector செகண்ட் இருக்கிறது minus position of B vector ஃபர்ஸ்ட் இருக்கிறது. So position of A vectorன்றது என்னது உங்களுக்கு A ஓட வேல்யூ 1 னா I cap plus 2 அப்படினா 2j cap so next plus 3k cap. Okay. So minus position of B vector minus I cap இங்க plus 0j cap plus 0k cap. இது நம்ம போட தேவையில்லை, 0ன்றது அப்படியே விட்டுறலாம். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் சிம்பிளை பண்ணுங்க. ஸோ இங்க என்ன இருக்கு உங்களுக்கு இங்க பிளஸ் 1 இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஓகே. ஸோ என்ன சொல்ற புரியுதுங்களா? இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூ டைரக்டா உங்களுக்கு பிளஸ். ஸோ I plus I equal to 2I cap plus 2j cap plus 3k cap. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது BA வெக்டர். சேம் அட் த சேம் டைம் நான் மாடுலஸ் ஆஃப் BA வெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா BA வெக்டரும் தேவைதான், நமக்கு மாடுலஸ் ஆஃப் BA வெக்டரும் தேவைதான். ஸோ மாடுலஸ் ஆஃப் BA வெக்டர் ஈக்குவல் டு modulus of BA vector equal to square root of இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்றோம். ஸோ 2 ஸ்கொயர் I வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ நெக்ஸ்ட் J வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் K வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பண்றோம். ஓகே. ஸோ என்ன ஒரு ஆன்சர் நமக்கு? ஸோ 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 plus 4 13. ஸோ 13 plus 4 17. ஓகே. ஸோ 3 ஸ்கொயர் 9, 9 plus 4 13, 13 plus 4 17. இதுதான் உங்களுக்கு என்னது modulus of BA vector. Okay. So BA vector கண்டுபிடிச்சாச்சு, modulus of BA vector கண்டுபிடிச்சாச்சு. Next BC vector கண்டுபிடிக்கிறோம்.
okay. So next தேவை நமக்கு BC vector. So BC vector equal to position vector of C vector minus position vector of B vector. Okay. So position vector of C vector ஓட பாயிண்ட் என்ன உங்களுக்கு 0, 1, 2 ன்னு கொடுத்திருக்காங்க. Okay. So அப்ப J cap plus 2K cap. இது C vector minus B ஓடது நம்ம இங்கே ஏற்கனவே எழுதியிருக்கோம். B இது உங்களுக்கு minus I மட்டும் வரும். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் 1 மட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ I மட்டும் வரும், Jவும் Kவும் 0 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ I பிளஸ் J கேப் பிளஸ் 2K கேப். ஓகே. ஸோ இங்கே எதுவுமே ஐயே கிடையாது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வெறும் பிளஸ் I மட்டும் வந்துடும். பிளஸ் J பிளஸ் 2K கேப். இது வந்து உங்களுக்கு BC வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் BC வெக்டர். So modulus of BC vector equal to root of the square பண்றோம். So 1 square. So again plus 1 square. So plus 2 square. Okay. So 1 square oda value 1. So again plus 1 plus 2 square oda value 4. So equal to root 6. So இது உங்களுக்கு modulus of BC vector. Okay. So next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது cos of angle ABC. அதுக்கு முன்னாடி BA vector dot BC vector கண்டுபிடிக்கணும். இப்போ modulus of BA கண்டுபிடிச்சாச்சு, modulus of BC கண்டுபிடிச்சாச்சு. next BA vector dot BC vector. So BA vector dot BC vector equal to BA vector ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 2I cap plus 2J cap plus 3K cap into BC vector I cap plus J cap plus 2K cap. Okay. So I into I என்னது உங்களுக்கு 1. So 2 into 1 2 plus again 2 into 1 2 plus 3 into 2 6K into K என்ன ஆயிரும் உங்களுக்கு 1 ஆயிரும். So 3 into 2 6. Okay. So என்ன ஆயிரும் 6 plus 2 8 8 plus 2 10. Okay. So இதுதான் உங்களுக்கு BA vector dot BC vector. Okay. So BA vector dot BC vector equal to 10. இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் ஃபார்முலால மட்டும் அப்ளை பண்றோம். ஓகே. ஸோ ஃபார்முலால அப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ இங்க ஆன்சர்ஸ் எழுதுறேன். ஸோ cos angle ABC equal to BA vector dot BC vectorன்றது என்னது 10. So 10 divided by modulus of BA vector. Modulus of BA vector ஓட வேல்யூ வந்து root 17. So root 17 into modulus of BC vector root 6. So 10 divided by root 17 into root 6. So just simplify பண்றோம். So cos angle ABC equal to 10 divided by root 17 into root 6 இருக்கு. So 17 into 6 multiply பண்றோம். 17 into 6 multiply பண்ணீங்கன்னா root 102 வரும். Okay. So 10 divided by root 102. So angle ABC equal to cos inverse of, இந்த cos இந்த பக்கம் வந்துரும். So cos inverse of 10 divided by root of 102. Okay. So is the angle of ABC. So angle of ABC equal to cos inverse of 10 divided by root of 1/2. Okay. Thank you.